நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத சிறப்புகளை பற்றி தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் இப்போ ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை சொன்னோம் இல்லையா, அப்போ பௌர்ணமி சொல்லி தானே. ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதம் அம்மன் மாதம் தானே, அப்போ பௌர்ணமி வழிபாடு ரொம்ப விசேஷம். பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நான் சொல்றதெல்லாம் முக்கியமாக நீங்கள் குறிச்சிங்க, நோட் பண்ணிங்க. வருகின்ற 8/8/2025 வெள்ளிக்கிழமை வருகிறது. அதான் ஆடி வெள்ளி அன்னைக்கு வருது ஆடி பௌர்ணமி. அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு, இசை வழிபாடு, உங்களுக்கு பிடிச்ச அம்மன் வழிபாடு, ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவாக இருக்கலாம், வழிபாட வேண்டும். அன்றைய தினம் கிரிவலம் போவது சிறப்பு. பௌர்ணமியில் கிரிவலம் போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எல்லா ஆலயங்களுக்குமே மலை உள்ள கோயில்களுக்கு கிரிவலம் சென்று வரலாம். இந்த பௌர்ணமியில கிரிவலம் வந்தால் சுபகாரிய முயற்சி பலிதமாகும், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரம் மேன்மை வளர்ச்சி அடையும், இது மாதிரிலாம் நடக்கும். பிரகாசமா உள்ளது பௌர்ணமியோட பிரகாசம். ஒளி, ஒளி தானே இறைவன், இறைசக்தி தான் ஒளி, அந்த ஒளி தான் இறைசக்தி. அந்த அப்பேற்பட்ட அந்த பௌர்ணமி தினம் ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் ஜீவசமாதி தரிசனம் செய்யலாம். பௌர்ணமியில் அதுவும் ஆடி பௌர்ணமி விசேஷம். ரொம்ப விரதன் வழிபடலாம், அம்மனை வழிபடலாம், அம்மன் உபாசனை பெறலாம், அம்மனுடைய மந்திரங்கள் ஜபிக்கலாம். இதெல்லாம் பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. பௌர்ணமியிலே நல்லா கேட்டுங்க, அழகு கலை நட்சி நடத்துறாங்கல்ல, அவங்களாம் அந்த பௌர்ணமியில அம்மனை வழிபட்டு வருது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி அந்த துறையில் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும். அழகை விருத்தி செய்யக்கூடியது. உடல் அழகு மட்டுமல்ல, உள்ளத்து அழகும் வெளிப்படும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கெட்ட எண்ணம் உள்ளவங்க, கெட்ட பழக்கத்தில் மீண்டு வராதவங்க எல்லாமே பௌர்ணமி வழிபாடு பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த இறைசக்தி இறங்கி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, முகப்பொழிவு எல்லாமே உண்டாகும். நீங்கள் பௌர்ணமி வழிபட்டு வந்து பாருங்க, உங்கள் முகத்தில் ஒரு ஜேஜஸ் கிடைக்கும், ஒரு நல்ல ஒளி பிறக்கும். உங்களை பார்த்தாலே முகம் மாறி இருக்குப்பா என்னன்னு கேட்பாங்க, இப்படிதான் கேட்பாங்க. அப்பேற்பட்ட பௌர்ணமி அந்த ஆடி பௌர்ணமி 8ஆம் தேதி வருது. 8ஆம் தேதி பகல் தொடங்கி 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆனால் கிரிவலம் 8ஆம் தேதி தான் சொல்லப்பட்டிருக்கு, இரவு. 9ஆம் தேதி காலையிலும் வழிபடலாம், தவறு இல்லை. இது எப்படி நம்ம இந்த ஆடி பௌர்ணமி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆடி பௌர்ணமி அன்றுதான் வரலட்சுமி விரதம் சொல்ல கடைபிடிக்கப்படுகிறது. லக்ஷ்மியிலேயே வரலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய, வரலட்சுமின்னு என்ன, வரக்கூடிய லட்சுமி தான் வரலட்சுமி. அப்போ கிரகலட்சுமின்னு கூட சொல்லலாம். அவளை அந்த லக்ஷ்மியை வரவேற்று அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்க ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. கலசம் வைத்து வரலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. சுமங்கலி பெண்களை வரவேற்று அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து, வயது முதிர்ந்த சுமங்கலி இருந்தால் ஆசீர்வாதம் வாங்கி, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அன்றைய தினம் பௌர்ணமி அன்று வரலட்சுமி விரதம் வருகின்றபடியால் இரண்டையுமே வழிபடலாம், கொண்டாடலாம், விசேஷமாக நடத்தி முடிக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப உரிய நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கு. இதனால இப்பேற்பட்ட இந்த ஆடி பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபட்டால் அம்மனின் பரிபூர்ணங்கள் கிடைக்கும்னு சொல்லி, புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும், கண்டிப்பாக உண்டாகும். பௌர்ணமியில தான் ரொம்ப எல்லாமே நடக்கும். அன்றைய தினம் இறைசக்தி ரொம்ப அதீத சக்தி வாய்ந்திருக்கும். அன்றைய தினம் வழிபடும் போது மற்ற நாட்களை விட அதிகமாக சக்தி கிடைக்கும். இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட அந்த ஆடி பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லலாம், அம்மன் வழிபாடு செய்யலாம், நிறைய பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் அன்று அபிஷேகங்கள் செய்வது ரொம்ப விசேஷம். அதில் பால், இளநீர், கரும்புச்சாறு, இது மாதிரிலாம் அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி வழிபட்டு வரலாம். அன்றைய தினம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடலாம். இதுதான் முக்கியமான விஷயம். அப்பேற்பட்ட அந்த ஆடி பௌர்ணமி அன்று நீங்கள் வழிபட்டு எல்லா நாளும் பெற்றுன்னு சொல்லி, வரலட்சுமி விரதம் இருந்து அன்னைக்கும் அதனுடைய பலன்களை நீங்கள் அடையணும்னு சொல்லி, எல்லா லட்சுமி கடாத்தோடு நீங்கள் வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.